காணாமல் போன வலையில் திரும்ப கிடச்சிருக்குதுங்க. அதுவும் காக்காய் தூக்கிட்டு போன வலையில் திரும்பவும் கிடைக்குது அப்படின்னா எவ்வளோ ஒரு அதிசயம் பாருங்களேன். கேரளாவில் மலப்புரம் மாவட்டத்தில்ங்க திருவலக்கூடை இன்னும் மாஞ்சேரி பகுதியில் திருவலக்கூடு பகுதி இல்லைங்க. சரிதான ஒரு அம்மா 2022 துணி துவைக்கிறதுக்கு போயிருக்காங்க. பிப்ரவரி 24 துணி துவைக்கிறப்ப அந்த சோப்பு தண்ணி பட்டுதுன்னா கலர் மாறின்னு கழட்டி வச்சுட்டு துணி தான் வச்சுருக்காங்க. அந்த சமயம் காக்கா ஒரு வலையில் தூக்கிட்டு போயிடுச்சு. அவங்களும் தேடி காக்கா போன பின்னாடியெல்லாம் போய் தேடி பார்த்துக்கிறாங்க. அக்கம் பக்கத்துலேயும் எல்லாத்தையும் சொல்லி தேடி பார்த்துருக்குறாங்க. ஒன்றும் காக்கா தூக்கிட்டு போன வலையில் கண்டுபிடிக்க முடியுமா என்ன, தேடி பிடிக்க முடியுமா என்ன, அப்படியே போயிட்டே இருந்துருக்குதுங்க. இப்போ 2025 அதே அந்த சரிதா அவங்க குடியிருக்கிற சரிதாவுடைய கணவர் குடியிருக்கிற அதே தெருவில் அவங்க அன்வர் அப்படிங்கிறவங்க அவங்க பேர பிள்ளைங்களுக்கு மாம்பழம் பறிக்கிறதுக்காக மரத்தில் ஏறி மாம்பழம் பறிக்கிறதுக்கு போயிருக்காங்க. அப்போ காக்கா கூடு வச்சுருந்துருக்குது. அப்போ அதில் அந்த காக்கா கூட்டில் வளையல் துண்டு துண்டாக கிடந்திருக்குது. அவங்க அந்த பகுதியில் இருக்கிற நூலகத்தில் அவங்க நூலக செயலர்கிட்ட சொல்லி நூலக செயலர் ராஜன் அவங்கக்கிட்ட சொல்லி இந்த மாதிரி எல்லோரும் அந்த பக்கத்தில் இருக்கிற எல்லாத்தையுமே சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி காக்கா கூட்டில் தங்க வளையல் இருக்குது அப்படின்னு அவங்க லைப்ரரியில் சொல்லியிருக்கிறாங்க. அந்த பகுதியில் இருக்கிற எல்லாத்தையுமே சொல்லியிருக்கிறாங்க அக்கம் பக்கத்தில் எல்லாமே. அப்புறம் நோட்டீஸ் போர்டு மாதிரி லைப்ரரியிலே எழுதி நோட்டீஸ் போர்டில் போட்டிருக்காங்க. இந்த தகவல் சரிதான் அவங்களுக்கு தெரிஞ்சு அன்வர் அவங்கள கான்டாக்ட் பண்ணி இது என்னோடய வளையல் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி, இருந்தாலும் 3 வருஷம் ஆயிடுச்சு இல்லைங்களா, தன்னோட வளையலாம் அப்படிங்கிறது எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்ல, அவங்களும் இவங்க வளையல் தானான்னு தெரியணும்லங்க. ரசீது கேட்டிருக்காங்க. இவங்களுக்கு கொண்டு கொடுத்து இவங்களை சரிதான் அவங்களது தானே ராஜன் லைப்ரரியில் இருக்கிற செயலர் ராஜன் அவங்களும் அன்வர் அவங்களும் உறுதி பண்ணி அந்த வளையல் திரும்பவும் சரிதான் அவங்ககிட்டயே கொடுத்துருக்காங்க. இந்த நேர்மையை பாராட்டி அன்வர் அவங்களுக்கு அந்த ஏரியா மக்கள் எல்லோரும் பாராட்டுறாங்க. 2022 காணாமல் போன நகை 2025 அது காக்கா தூக்கிட்டு போன வழியில் திரும்ப கிடைக்கிறது ஒரு அதிசயம் இல்லைங்களா. அது அன்வருடைய நேர்மை ரொம்ப ரொம்ப பாராட்டக்கூடியது இல்லைங்களா. நல்லா கஷ்டப்பட்டு உள்ளது இறைவன் செயல்ங்கிறது இதுதாங்க.